உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அத தாண்டி இத வாங்கிட்டு போயிட்டு, நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாரியான நம்பர இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும், அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸ விட்டு உங்கள அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவ எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நெனைக்கிற ஆட்கள் கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும்போது நம்மளுக்கான அதிர்ஷ்டம் காட்சி திறக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பண வரவு வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா என்கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்க பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்ல அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு. லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாசம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்துல இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. பிராக்டிக்கலா ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்க சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போதுதான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர, சும்மா நான் சொன்னோனே வந்து கோடி கோடியா கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியா இருக்கணும். கிளியர். அந்த வகையில இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ் யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகா வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமா இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகா வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்துல என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்துல குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாவ் சொல்றதா, வாவ் சொல்றதா, ஃபென்டாஸ்டிக் சொல்றதா தெரில எனக்கு. 11 ராசிக்காரங்களும் லைட்டாக உங்களை பார்த்து ஸ்டமக் பேனிங் ஆகிற மாதிரியான நேரமாக தான் இருக்கு. ஏன்னா ராசிநாதன் கேந்திரம் ஏறி ஒரு பக்கம் சனிட்டு தப்பிக்க வச்சாரு. இப்போ அப்படியே வாக்கியப்படி 5ஆம் இடத்துல வந்து குலதெய்வ வாசியை கொண்டு வந்து கொட்ட போறாரு. வேற என்ன சாமி வேணும் மீனராசிக்கு? ஒரு விஷயம் ஹெல்த்து, 2வது விஷயம் கண்ணு, 3வது விஷயம் பல்லு, 4வது விஷயம் வேலை பளு. இதுதான். நிறைய பேர் கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்பு வரும் நான் சொல்லிட்டே இருக்கேன். இல்லை கண்ணாடி உடஞ்சி கண்ணாடி மாத்துறதுக்கான நேரமா இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. எலும்பு பல்ல பிரச்சனை வரலாம், அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை பளு அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு யாருக்கும் கொடுக்காம
நீங்க ஒரு ஆளே மத்த டேபிள் வேலையும் சேர்த்து பண்ற மாரி சில சினாரியோ இந்த மே மாசம் எட்டி பார்க்கும். ஆனா, அதெல்லாம் தாண்டி குலதெய்வத்துடைய கடாட்சம் பயங்கரமா இருக்கு. 5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்கார போறாரு. உட்கார்ந்து 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால உங்கள பார்க்க போறாரு. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீனத்து. பூர்வீக சொத்து கைக்கு வரப்போகுது. அதுல இருந்த பிரச்சனைலாம் சரியாக போகுது. எதிர்பார்க்காம திடீர்னு சொத்த பிரிச்சு குடுப்பாய்ங்க வீட்ல. நெறைய மீனராசிக்காரர்களுக்கு சில செலவுகள் எட்டி பார்க்கும். நான் போனதே சொல்ட்டேன். கர்மா செய்றதுக்கான நேரம், வீட்ல யாராவது இறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க மீனத்துக்கு. ஏன்னா இந்த 7:30 சனி, கண்டக சனிலாம் வரும்போது தான் வீட்ல ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்க, ரத்த சம்மந்தப்பட்டவங்க இறப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. தாத்தா, பாட்டி ரொம்ப வயசான டிக்கெட்லாம் இருக்குன்னா, கொஞ்சம் முன்கூட்டியே ஃபினான்ஸ் எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மே மாசம். அதே மாரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பிரீத் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, முதுகு வலி தான் அநியாயமா பின்னி எடுக்கும். ஏதாவது ஒரு ஆயில் மசாஜ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிங்க. சனிக்கிழமை குளிக்கிறத விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு பாருங்க. முதுகுல மட்டும் ஏதாவது எண்ணெய் பூசி விட்டு முடியுமான்னு பாருங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. நம்ம முதுகு தண்டுவட எல்லாம் சனியோட காரகத்துவம் தான். இந்த தடவ அங்க தான் வச்சு செய்வோம் சனி. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நெறைய குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க போகுது. 5ஆம் இடமே ஃபர்ஸ்ட் இறையருள், குலதெய்வம், குழந்தை அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். இந்த தடவ அது 3ம் இயங்க போகுது. அப்ப இதுவரைக்கும் குழந்தைகள் மீதான பிரச்சனையிலேருந்து வெளில வர போறீங்க. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர போறீங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்க போகுது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டக்கூடிய காரணியா அமையும். ஆனந்தம் வீட்ட மட்டும் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். செவ்வாயுடைய பொசிஷன் அவ்வளோ சூப்பரா ஸ்ட்ராங்கா ஆகப் போறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு எல்லாம் தெரியுன்ற மாரி பேசி வாயால வடை சுடுவோம். அதுல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. கோவப்படுற மாரி தான் அடுத்தவங்க பேசுவாங்க. கோவப்படாதீங்க. அமைதியா இருந்துருங்க. யூசுவலி மீன் அமைதியா ஓடிடும். இந்த தடவ கொஞ்சம் உங்களே கோவப்படுற மாரி தான் பிளானட் இருக்கு. கவனமா இருங்க. வீட்ல விட்டு குடுத்து போ வேண்டிய காலகட்டம். 7ஆம் இடத்த டைரக்ட்டா சனி வேற பார்த்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம என்ன சொன்னாலும் நோ சொல்லுவாங்க. இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். தூக்கத்துல கொஞ்சம் தூக்க டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனையாகும். கொஞ்சம் டிலே ஆகும். சோம்பேறித்தனம் வரும். இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போதும். மத்த எல்லாமே தானா கூடி வரும். எந்த நெகட்டிவும் வரப்போறதில்ல. தெய்வ கடாட்சம் கிடைக்க போது, இறையருள் கிடைக்க போது. வேற என்ன வேணும்? பெண் தெய்வத்துடைய ஆசி ஆகச்சிறந்த அமைப்புல இருக்கு. நெறைய நல்லவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டம். முருகப்பெருமான புடிச்சுக்கோங்க. முன்னுக்கு வந்துருவீங்க. வேற எதுவுமே வேணாம் மீனத்துக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? நெறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல மாட்டுவீங்க படிக்கிற பிள்ளைங்க. தொற்று நோய் வராம பார்த்துக்கங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வந்துட்டு போலாம். அங்கங்க ஹீட்டு கொப்பளம் வரும். குழந்தைங்களுக்கு நல்லா தண்ணி குடுங்க வீட்ல இருக்கவங்க. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்கார பெண்களுக்கு தேவையில்லாத உங்களுடைய லேடி டாக்டர பார்த்துட்டு வர வேண்டியிருக்கும். பிறப்பு உறுப்புல பிரச்சனை வரலாம். சில பேருக்கு யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் முதுகு தண்டு வர வலி வரும். நெறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடும். தள்ளி போயிடுச்சுன்னு சொன்ன வாய்ப்பு அதுவா தேடி வரன் வரும். நெறைய பேருக்கு இந்த மாசத்துல இருந்து அப்படியே கன்டினியூவா திருமணத்திற்கான அமைப்பெல்லாம் இந்த குரு குடுக்க போறார். அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நான் திரும்ப சொன்ன மாரி கொஞ்சம் வாய ஜிப்லாக் போட்டுக்கிறது நல்லது இந்த வயசுல இருக்கிறவங்க. ஏன்னா, உங்களுடைய கிரகத்துல செவ்வாய் நல்லா இல்ல அப்படின்னா, தேவையில்லாம அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி பிரச்சனை வந்துரும். சொத்து பிரச்சனை வந்துரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். செவ்வாய் தான் உடல்நிலை. உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். செவ்வாய் தான் கடன். கடன் வாங்க வைப்பாரு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி எல்லாம் கரெக்ட் தான். ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. பல்லு வலி வரலாம் சில பேருக்கு. உடனே போய் டாக்டர பார்த்துட்டு வந்துருங்க. வீட்ல இருக்கவங்களுடைய பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல கண்ணு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. லேசினஸ தூக்கி போடுங்க. தினம் ஒரு நடங்க. கொஞ்சம் மேல படிக்கட்டுலாம் இருந்தா அதுல ஏறி இறங்குங்க. கொஞ்சம் ஸ்வெட்டிங் வர்ற மாரி வேர்வை துளி வந்துச்சாலும் சனி பிரீத்தி ஆயிடுவான். அத மட்டும் பண்ணாலே போதும். மீனராசிக்காரர்களுக்கு மகத்தான எதிர்காலம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த மே மாதம். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய என்ன தெய்வத்தை வேணா வழிபாடு செய்யுங்க. ஆறு, ஓட பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மிகச்சிறிய ராஜயோகத்த குடுக்கும். இந்த தடவ தண்ணீரோடலாம் கனெக்ட் ஆவீங்க. போயிட்டு வாங்க. அங்க இருக்க தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. சிவன் வழிபாடு சிந்தையை நிறைவிக்கும். முருகப்பெருமான் வழிபாடு முன்னுக்கு கொண்டு வரும். இந்த 2 தெய்வத்த புடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆஞ்சநேயரை வந்து நமஸ்காரம் பண்ண பெரிய அல்லல்கள்ல இருந்து வெளில வருவீங்க. மேக்ஸிமம் உங்க குலதெய்வ ஃபோட்டோவ டிபியா வச்சுக்கிறது, இல்ல உங்க மொபைல் வால்பேப்பரா வச்சுக்கிறது இந்த தடவ மீனத்துக்கு நல்லது மே மாசம். அத பார்க்க அதன் மூலமாக அந்த எனர்ஜிய ரிசீவ் பண்ணி, நான் இருக்கேன்ப்பா நீ ஏன்பா கவலைப்படுறன்னு உங்க குலதெய்வம் உங்க கைய பிடிச்சு கூட்டு போகும். எல்லா பிரச்சனையும் சரியா போகுது. எல்லாத்தையும் முடிக்க போறீங்க.
முடியவே முடியாது நினைச்ச விஷயத்தெல்லாம் முடிச்சு காட்ட போறீங்க. சூப்பரா இருக்க போறீங்க மீனராசிக்காரங்க இந்த 2026வது வருட மே மாதம். என்ன பார்ப்பீங்க? மீனராசிக்காரங்க இந்த தடவ நெறைய பட்டம் பார்ப்பீங்க. பட்டம் ஐஎஸ் கைட் பட்டம் விடுறது, மேல பறக்கிற மாரி ஏதோ ஒண்ண பார்க்கறது, நெறைய பட்சிகள் பார்க்கறது, பறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த தடவ உங்க கண்ல படும் மீனத்துக்கு. நெறைய பட்டம் பார்ப்பீங்க, பத்திரத்தோடு கனெக்ட் ஆவீங்க, நெறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவீங்க வீட்டுக்கு. நெறைய காசு வரும், நல்லது நடக்க போகுது. பட்டம் பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? கலர் கலரான பட்டம் கண்ல படும். இந்த தடவ மீன ராசிக்காரர்கள் உயரே பறக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சமிக்கையின் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த மே மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு 2026வது வருடம்.